ஆண்டாள் வீட்டு மருமகளா இந்த ஆண்டாளோட பேத்தியா சூப்பரா ரெடி ஆயிட்டு வா. சண்முகம் பொண்ணு மாதிரி இல்ல. சண்முகத்தோட மகளான என்னதானே உங்களுக்கு பிடிச்சது? அவர் இல்லாம நான் இல்ல. உங்க பேச்சுல எனக்கு நிறைய அர்த்தம் தெரியுது. தென்று, நான் சொன்னதுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே. எனக்கு அது போதுமா? இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு தென்று. அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா, செலக்ட் பண்ணு. வாவ், பியூட்டிஃபுல் தென்றல். பாட்டிக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும். நம்ம வீட்ல நாம வேலை செய்யறதுல தப்பில்லைல்ல. சரி, போய் சேரேன். பெரியவங்க சொல்றாங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம வீட்டுல நம்ம செய்ய மாட்டோமா? நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். பின்னாடி போடே. லட்சுமிக்கு வரிசையா பெத்த போடதான் தெரிஞ்சிருக்கு. எப்படி வளர்க்கணும்னு தெரியல. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தினசா இருக்கு. தென்று, வாமா மேல போலாம். வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. தீர்க்காயுசா இருப்பா. எனிவே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னோட விஷஸ் வந்து கண்டிப்பா சொல்லிருங்க. சரி, போன பையன். ஏங்க இப்படி பயப்படுறீங்க? ஓ, ஆண்டாள் நம்ம வீட்டுல இருக்கீங்கல்ல, பயம் இருக்கதான் செய்யும். இங்க பாருங்க, அவங்கள பார்த்து மூட் ஆஃப்லாம் ஆகாதீங்க. எதுக்கு மூட் ஆஃப் ஆகணும்? நீங்க உங்க உட்பியோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லைங்க. இந்த மொமெண்ட்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் இந்த மொமெண்ட்லாம் கிடைக்குமா? உங்க அட்வைஸ் மழை போதும், போன வைங்க. அட்வைஸ் பண்ண இப்பெல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது.
அது உங்க கூட காசு இல்லையா? சீப்பா பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வாங்கிட்டு வந்திருக்கா? இது என்னது இது? 50 ரூபாய் மறந்து வச்சிட்டியா? இல்ல வெறும் பர்ஸ் கிஃப்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான். எனக்கு தெரிஞ்சு 50 ரூபாய் நோட்டை நான் பார்த்ததே இல்ல. இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்கா என்ன? இல்ல திருஷ்டிக்காக எதுவும் போட்டோ வச்சிருக்கியா? தென்றல், உன்கிட்ட gift நான் ஏதாவது கேட்டனா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சீப்பான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர? இவருக்கு ரேட்டு தான் முக்கியம், அன்பு பாசம் இல்ல. டென்ஷன் ஆகாத ஆகாஷ். இல்லாதவங்க அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அத வச்சுக்கிறது வச்சுக்காதது நம்மளோட உரிமை. என்னுடைய சின்ன கிஃப்ட் தம்பி பிறந்த நாளுக்காக. இந்தாங்க தம்பி, வாங்கி தம்பி. ஓ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் என்னுடைய ஒரு சின்ன கிஃப்ட். என்ன அமைச்சரே இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அம்மா, என்ன தடுக்காதீங்கம்மா. நீங்க எனக்கு செஞ்சிருக்க உதவியில 100ல 1 பங்கு கூட நான் உங்களுக்கு செய்யலமா. சண்முகம் தென்றலோட அப்பா. வணக்கம். ஐயோ, சாரி சார். நீங்க ஆண்டாளம்மா சம்பந்தின்னு தெரியாம நான் உங்களை போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இல்ல அது அமைச்சரே, நீங்க பதற அளவுக்கு
அவங்க ஒன்னும் நமக்கு ஏத்த மாதிரி பெரிய குடும்பமோ இல்ல சொன்னாலும் தெரியற அளவுக்கு விஐபியும் இல்ல. திருக்கோடியில இருக்கிற பொண்ணுதான். பெரிய மனசு பண்ணி நான் தான் கோடீஸ்வரி ஆக்கி என் பேத்தி ஆக்கிக்க போறேன். இந்த ஆண்டாள் எதுலயுமே தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என் பேத்தி செலக்ஷன்ல தப்பு பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஒன் மோர் திங் அங்கிள், இந்த அவார்டை என்னோட பாட்டி கையில தான் நான் வாங்க போறேன். என் பேரை இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் காரணம்னா அவன் என் மேல வச்சிருக்கிற அன்புதான் காரணம். சீக்கிரமே ஆகாஷ ஒரு குடும்ப தலைவனா பார்க்க போறீங்க. பெரிய பெரிய பார்ட்டிக்கெல்லாம் போயிருந்தா டேஸ்ட் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்போ டேஸ்ட் மட்டும்தானே தெரிஞ்சிருக்கும், வித்தியாசம் தெரியாதுல்ல. சண்முகம், என்ன நீங்க வந்தவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல. சாப்பாடு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு நல்லா இல்லையே. டேஸ்ட் எல்லாம் ஓகே தானே? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, நான் புறப்படுறோம். ஒரு நிமிஷம். கருப்பையா, அம்மா, சாப்பாடு கொஞ்சம் மீந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுல உங்களுக்கு தேவையானது போக சரிம்மா. மிச்சம் இருக்கிறத பேக் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க. சரிங்க. போங்க. அதோ வந்துட்டா. ஹை, அப்படி ஏண்டா கண்ணா பாக்குற? இது எல்லாமே உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. வழக்கம் எங்களுக்கு இல்ல. பாழா போறத பசு வயித்துல போட்டா பால் கொடுக்கும் வாங்க. பொண்ணு குடுக்கறாங்கல்ல, கொடுத்து அனுப்புங்க. 2 நாளைக்கு வச்சு சாப்பிடட்டும். போங்க. என்ன சண்முகம் அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. நீங்க பதற அளவுக்கு அவங்க ஒன்னும் நமக்கு ஏத்த மாதிரி பெரிய குடும்பமோ இல்ல சொன்னாலும் தெரியற அளவுக்கு விஐபியும் இல்ல. திருக்கோடியில இருக்கிற பொண்ணுதான்.
அப்படி ஏண்டா கண்ணா பாக்குற? இது எல்லாமே உங்களுக்கு தான். என்றல் நிறுத்து மாமா, நீ ஒண்ணும் பேசாத. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். என் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு இல்ல, நீங்க என்ன செலக்ட் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படி இல்லாமோ என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. சேர்த்து வைக்கல, ஆனா ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாதவங்க இல்ல. வேலை செஞ்சுதான் நாங்க சாப்பிடுறோம். ஆனா அடுத்தவங்க வீட்டுல மீந்து போனதை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு எங்க அப்பா எங்களை வளர்க்கல. சந்தோஷமா தான் இருக்கும். வருமானம் குறைவா இருந்தாலும் தன்மானம் அதிகமா இருக்கு. நீங்க எல்லாருமே கார்ல வீட்டுக்கு போங்க. நீங்க கார்ல போகலன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஐயோ என்னம்மா, உங்களை நாங்க கஷ்டப்படுத்த மாட்டோம். நாங்க கார்லயே போறோம். என்னங்க? நாங்க போயிட்டு வரோங்க. வண்டியில வை. சரிங்கம்மா. போயிட்டு வரோம். வரேங்க. வாங்க வாங்க. இங்க நடந்த கிராண்ட் ஃபங்க்ஷனை பார்த்து அவளுக்கு தலை கிறுகிறுத்து போச்சு. அது குறைஞ்சா அவ தானா இங்க வருவா. இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. போ, போய் ரெஸ்ட் எடு. சரி பாட்டி. இதுக்கெல்லாம் பின்னால ஒரு காரணம் இருக்கு. அதனால நான் அமைதியா இருந்தேன், நீ பேசிட்ட. உன் ஒருத்திக்காக நாங்க எல்லாமே பொறுத்துக்கிட்டோம். ஆனா எங்க எல்லாருக்காகவும் நீ இனிமே என்ன பண்ண போறோம்? அப்பா என்ன பேசுறீங்க? எந்த அப்பா இருந்தாலும் சரி, பெத்த பொண்ணு சொல்ற பேச்சு கேட்கலன்னா வருத்தப்படாம என்னம்மா பண்ண முடியும்? ஆனா எங்க எல்லாருக்காகவும் நீ இனிமே என்ன பண்ண போறோம்? அப்பா என்ன பேசுறீங்க? எந்த அப்பா இருந்தாலும் சரி, பெத்த பொண்ணு சொல்ற பேச்சு கேட்கலன்னா வருத்தப்படாம என்னம்மா பண்ண முடியும்? போதுமா? நீ யார்கிட்ட வேணாலும் போய் கேளு. ஏன் உன் தம்பி சிவா சின்ன பையன், அவன் கூட சொல்லுவான் நீ செஞ்சதுதான் தப்புன்னு. அப்பாவா அத்தனை பேருக்கு முன்னாடி தகுதியை பத்தி பேசி அவமானப்படுத்தினாங்களே, அது தப்பு இல்லையாமா? இதுக்கு முன்னால நீ இந்த மாதிரி சாப்பிட்டுக்க மாட்ட, அதனால சாப்பாட்டு ருசியும் உனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லி உன்னை கேவலப்படுத்தினாங்களே, அது தப்பு இல்லையா? அத்தனை பேருக்கு முன்னால நம்மள சாதாரண குடும்பத்தை ஆளுங்கன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்களே, அது தப்பு இல்லையா?
நீங்க வீட்ல எப்படி இருக்கணும் வெளியில எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு தப்பா? ஏண்டி, நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா நமக்கு வேலையில உதவி செய்ய சொல்லி கேட்க மாட்டவா? அந்த மாதிரி அவங்க என்ன அவங்க வீட்டு மனுஷன் நினைச்சு வேலை செய்ய சொன்னாங்க. அத தப்புன்ற? அவங்க ஒன்ன பத்தியும் அழக பத்தியும் அறிவை பத்தியும் குத்த சொல்லிருந்தாங்கன்னா அதை நம்ம தப்புன்னு சொல்லலாம். அவங்க அப்படி எதுவுமே சொல்லலையே. கடைசியா சொன்னிய மீந்து போனதுன்னு. முத நாள் வச்ச குழம்பு மறுநாளைக்கு சூடு பண்ணி நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் சாப்பிடுறது இல்ல. என்னமோ அவங்க கொடுத்து அனுப்பினது தப்பு அது இதுன்னு குதிக்கிற. நியாயத்தை பாருமா, அப்ப தெரியும் எது தப்பு எது சரின்னு. அவங்க பண்றதெல்லாம் பொறுத்துட்டு போகணுங்கிற அவசியம் நமக்கு இல்லமா. நமக்கு சுய கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. சுய கௌரவம் நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு அது ரொம்ப முக்கியம்டி. நீ வளர்ந்துட்ட, வேலைக்கு போற, கை நிறைய சம்பாதிக்கிற. இப்போ உனக்கு சுய கௌரவம் முக்கியம்தான். ஆனா இத பாருடி, பெரியவங்க அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் நீ அப்படி அவங்களை அவமானப்படுத்தினது தப்புதான். உன்ன மாதிரி என்னால அவங்களை ஏத்துக்க முடியாதுமா. அவங்க பண்றது பேசுறது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. இவ்வளவு ஏன் அந்த அம்மாவையே எனக்கு பிடிக்கல. அந்த அம்மாவை மட்டும் இல்ல, அந்த ஆகாஷ கூட எனக்கு பிடிக்கல. ஒண்ணுமே பலிக்காதப்போ எனக்கு என்னமா சந்தோஷம் இருக்க போகுது? எப்படிமா அவரை பிடிக்கும்? என்னை பத்தி ஒண்ணும் தெரியாத அவர்தான் என்னை பத்தி எதுவுமே யோசிக்கல. எல்லாம் தெரிஞ்ச நீ என்னை பத்தி எதுக்குமா யோசிச்சு பாக்கல? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. ஆமாண்டி, உன்னை விக்கதான் பாக்குறேன். முதல்ல உன்னை வித்துறேன், அதுக்கப்புறம் தான் நிக்கிறாளே நிலா, அவளையும் ஒரு வசதியான இடத்துல வித்துறேன். அதுக்கப்புறம் தான் நிக்கிறாளே பூரணி, இவளையும் ஒரு பணக்கார இடமா பார்த்து வித்துறேன். அம்மா சாரி அம்மா, நான் ஏதோ கோவத்துல. பேசாதடி. ஏமா அப்படி பேசாத. உன்னை வளர்த்து ஆளாக்கின என்ன நீ அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சு அதை நீ வேணான்னு உதறி தள்ளினதுக்கு அப்புறம் நான் உயிர் வாழறது ஒண்ணுதான், வாழாதது ஒண்ணுதான். நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் இஷ்டப்படி வாழடி, வாழ. லட்சுமி, சொன்னா கேள் லட்சுமி. லட்சுமி, சொன்னா கேள் லட்சுமி.
அம்மா அம்மா தயவு செஞ்சு கதவு தருமா அம்மா ப்ளீஸ் மா அம்மா அம்மா வேண்டாமா அம்மா 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 வேண்டாமா ஐயோ அம்மா 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 வேண்டாமா அம்மா லக்ஷ்மி 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 வேண்டாம் லக்ஷ்மி சொன்னா கேள் லக்ஷ்மி இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத லக்ஷ்மி அக்கா அம்மா ரூம்குள்ள போய் கதவை சத்திக்கிட்டாங்கக்கா லக்ஷ்மி லக்ஷ்மி வேண்டாம் லக்ஷ்மி லக்ஷ்மி சொன்னா கேளு லக்ஷ்மி லக்ஷ்மி ப்ளீஸ் லக்ஷ்மி வேண்டாம் லக்ஷ்மி சொன்னா கேளு லக்ஷ்மி ஐயோ அம்மா லக்ஷ்மி அம்மா வேண்டாமா வேண்டாம் லக்ஷ்மி அம்மா அம்மா தயவு செஞ்சு கதவு தருமா வேண்டாம் அம்மா லக்ஷ்மி ப்ளீஸ் அம்மா அம்மா வேண்டாமா அம்மா வேண்டாம் வேண்டாமா ஐயோ என்ன மன்னிச்சிருமா ப்ளீஸ் போடிங்க இருந்து உன் மன்னிப்பு யாருக்கு வேணாம் போயிங்க இருந்து ஓன் சொன்னா நான் எங்கம்மா போவேன் உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கம்மா போவேன் அம்மா, அம்மா நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன்பா இனிமே நான் முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன்பா என்ன மன்னிச்சிருமா அம்மா என்ன மன்னிச்சிருமா என்ன மன்னிச்சிருமா நான் அவங்க பேரனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இனிமே எப்போ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதம்மா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது அம்மா எங்களை அனாதையா ஆக்கிட்டு போயிடாதம்மா போயிடாதம்மா நீங்க என்ன சொன்னாலும் கேட்டு இருப்பாங்களா நானும் என் குடும்பத்துக்காக எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போயிட்டு இருக்கேன் தாயோட ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது எங்க அம்மா எங்களுக்கு ராணி மாதிரி எங்க அப்பா தான் எங்களுக்கு ராஜா என் தங்கச்சி தம்பின்னு சந்தோஷமா வாழ்ற என் குடும்பத்துக்கு முன்னால எதுவுமே பெருசல்ல இத பாருங்க நாங்க ஏழைங்க தான் ஆனா இல்லாதவங்க இல்ல நில்லுமா தென்றல் கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன் கால் தான் நிறந்தது கார் இல்ல நான் எப்படி வந்ததோ அப்படியே போய்க்கிறேன் தென்றல் ரொம்ப கோவமா ஸ்கூட்டர்ல போயிட்டா. ஆகாஷ் என்னடானா உங்க பேச்ச கேட்காம போறாளே, அவளுக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்றா. நீங்க என்னடானா தென்றல் தான் இந்த வீட்டு மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு இருக்கீங்க. அவ ஒரு பக்கம், இவ ஒரு பக்கம், நீங்க ஒரு பக்கம்னு இருக்கிறப்போ இந்த கல்யாணம் நடக்குமா அத்தை? காட்டுவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி குத்தல் பேச்சு, குதர்க்க பேச்செல்லாம் பேசுன இந்த வீட்ல நீ இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. நடக்குமா அத்தன்னு ராகம் போட்டு கேக்குறியா? தொலைச்சிடுவேன். போடி வெளியில. அம்மா, அப்பாவுக்கு காஃபி கொடுத்தியாமா? நிலா, நிலா இங்க வா. எங்கடி இருக்க? என்னம்மா? போய் அப்பாக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் கொடு. அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டு கொடுத்துட்டேன். அக்கா,
காலேஜுக்கு கொஞ்சம் ஸ்டைலா ஏதாவது ஹேர் ஸ்டைல் போட்டு விட. டேய், நான் உயிரோட தான் இருக்கேன், இன்னும் சாகல. வா, இப்படி வா. உட்காரு, நான் தலை சீவி விடுறேன். இவ்ளோ கோவமா இருக்காங்க. அவ மனசு உடைஞ்சு போயிருக்குல்ல. அதை ஒட்ட வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. நடந்த தப்ப நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேனேப்பா. என்னதான் சரி பண்ணாலும் விழுந்த விரிசல் விரிசல் தானே. தன்னோட பொண்ணு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை காலால எட்டி உதச்சிருக்கான்னு அவ வருத்தப்படுறாங்க. அம்மா, என்ன ஒண்ணும் இல்ல. என்னடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அவ வேலையை பாருங்க. என்னப்பா அம்மா யாருகிட்டயும் எதுவும் பேசாம உட்காந்துருக்காங்க? அவ பேச ஆரம்பிச்சா நாம இங்க உட்கார்ந்துருக்கலாம் முடியாது. பரவாயில்லையா? இன்னும் என்னப்பா பிரச்சனை? அதான் எல்லாமே நேத்தே முடிஞ்சு போச்சே. நேத்து தான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் முடியல. புயல் இன்னும் கரையை கடக்கலடா. பாட்டியோட கவலையை பத்தி யோசிக்காம நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு மட்டும் யோசிக்கிறீங்களா? பாட்டி, உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கும் அவமானம் தான். உங்க கௌரவம் போகுதுன்னா என் கௌரவம் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோட கௌரவமே போன மாதிரி பாட்டி. உங்களை அசிங்கப்படுத்தின அந்த தென்றல நான் சும்மா விட போறதில்ல. நீங்க இப்படி கஷ்டத்தோட உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது பாட்டி. தென்றல், ஒருவேளை நீ எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கலன்னா அவங்க காலில் விழுந்து நான் செஞ்சதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டு. கேப்பியா? இதை யோசிக்கும் போதே எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இல்ல ஆகாஷ், வேண்டாம் பாட்டி, உங்களை மதிக்காதவ எனக்கு வேண்டவே வேண்டாம். இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நான் இப்பவே அவ வீட்டுக்கு போய் அவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல புரிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரு என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதா இல்ல. என் பாட்டி அவமானப்படுத்தினவ எனக்கு தேவையே இல்ல. ஆகாஷ், ஆகாஷ், இல்லடா, சொல்றத கேளுடா.
ஆண்டாள் அவனை நிக்க சொல்லுமா. நீ சொன்னாதான் அவன் கேட்பான். தென்றல் உள்ள வாமா. அவ யாரோ நான் யாரோ? இனிமே நீங்களும் உங்க பொண்ணும் என்ன மட்டும் இல்ல, என் ஃபேமிலியில இருக்கிற யாரையும் எதுக்காகவும் சந்திக்க கூடாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இத சொல்லிட்டு போகதான் வந்தேன். இந்தாங்க உங்க பொண்ணோட போட்டோ. என்னால ஒய்ஃபை ஏத்துக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. அவ சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம அப்படி நடந்துக்கிட்டா. நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோங்க. தேவையில்லை. அவளுக்காக நீங்க மட்டும் இல்ல, அவளே வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இல்ல. மாப்பிள்ள, இன்னைக்கு என்ன சொல்லி என்ன அவமானப்படுத்த போறேன்? நேத்து நான் உங்களை அவமானப்படுத்தணும்னு அப்படி நடந்துக்கல. எல்லாமே சூழ்நிலை. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க.